நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம தருமபுரி மாவட்டத்தில் காமதேனு ஃபுட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் கீதா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய சுய தொழில் பற்றியும் பெண்களுக்கான நிறைய பயனுள்ள விஷயங்களை பற்றியும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இவங்களும் ரெடியாக இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் கீதா, நான் தர்மபுரி. நான் வந்துட்டு எம்சிஏ முடிச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் சிஸ்டம் அட்மினா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு இப்போ காமதேனு ஃபுட் ப்ராடக்ட்ல ஃபுட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் இந்த பிசினஸ்குள்ள வந்தேன்னா, குழந்தைங்க வந்துட்டு எனக்கு 2 குழந்தைங்க, எனக்கு 2மே சிசரி. எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஃபீல்டுல ஃபுட் ப்ராடக்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேம். ஓகே மேம், உங்களுடைய இந்த ஃபுட் பிஸ்னஸ்ல என்னென்ன தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? நான் ஒரு 1.5 இயரா பண்ணிட்டு இருக்கேன் மேம். மேக்ஸிமம் நான் மில்லட் பேஸ்ல தான் மேம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மில்லட் பேஸ்ல லட்டு வகைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். திணை லட்டு, சாமை லட்டு, வரகு லட்டு, கம்பு லட்டு, ராகி லட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம மில்லட்ல முறுக்கு வகைகள் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எல்லாருமே கடலைப்பருப்பி பண்ணுவாங்க நார்மலா வேர்க்கடலை. நான் வந்துட்டு வித்தியாசமா ராகில பண்ணிட்டு இருக்கேன். ராகியை வந்துட்டு மைக்ரோ ஓவன்ல பொரி பண்ணிட்டு பைண்டிங் வந்துட்டு வேர்க்கடலை போட்டு பண்ணிட்டு இருக்கேன் மேம் மில்லட் பேஸ்ல. இது வந்துட்டு ஒரு பார் சாப்பிட்டாவே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும், டேஸ்டும் டிஃபரா இருக்கும். குழந்தைங்க மேக்சிமம் அந்த மில்லட் சாப்பிடணும்னா தயக்கமா இருக்கும். கஞ்சி வச்சு குடிச்சாலோ இல்லைன்னா கூழு மாதிரி காய்ச்சி இது பண்ணாலுமே சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. இந்த மாதிரி பார் மாதிரி கொடுத்தா அது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கும். அதனால குழந்தைங்களுக்காகவே இந்த ராகி சிக்கி பண்ணிட்டு இருக்கேன். தொக்கு வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன தொக்கு வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிரண்டை தொக்கு, சின்ன வெங்காயம் தொக்கு, பூண்டு தொக்கு, மணத்தக்காளி தொக்கு, இந்த மாதிரி நிறைய வகைகள் தொக்கு பண்ணிட்டு இருக்கேன். இதுல மெயினா என்கிட்ட தொக்கு மேக்சிமம் மெடிக்கல் இஷ்யூஸ்ல நிறைய பேர் வாங்குறாங்க. பிரண்டை தொக்கு நிறைய மூட்டு வலி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிரண்டை தொக்கு என்கிட்ட நிறைய பேர் வாங்குவாங்க மேம். பிரண்டை தொக்கு என்கிட்ட நிறைய போகும். எந்த தொக்குக்குமே ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே போட மாட்டேன், வினிகருக்கும் ஆட் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் மேம். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்லட்ஸ் மூலமாக நிறைய பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மசாலா ப்ராடக்ட், தொக்கு வெரைட்டிஸ் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எப்படி ஸ்டார்டிங்கில் இந்த மில்லட்ஸில் நம்ம எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்துச்சு மேம்? எங்க வீட்டுல எங்க மாமி வந்துட்டு சுகர் பேஷண்ட் மேம். அவங்க டெய்லியுமே மேக்ஸிமம் ராகி கஞ்சி குடிச்சிருவாங்க. என் பசங்க அந்த கூழு கூட குடிக்க மாட்டாங்க. சோ அதனால நான் வந்துட்டு ராகி கம்பு சாப்பிட்டுருக்கேன், திணையில நான் சாப்பிட்டது இல்ல. சோ நம்ம ஏன் கொஞ்சம் இது திணை எல்லாமே மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ல எல்லாமே லட்டு செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா என் பசங்க தான் ஸ்வீட் அதிகமா சாப்பிடுவாங்க காரத்தை விட. நான் வந்துட்டு ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். அதனால சரி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடுறாங்களே, சரி லட்டு செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனா என் குழந்தைங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதே நான் பிசினஸா கொண்டு போடலாமே, ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன். நல்லா போகுது பிசினஸ் லட்டு வகைகள்லாம். இது இல்லாம சரி லட்டு மட்டுமே பண்ணா இதாகாது, வேற ஏதாச்சும் இதுல வித்தியாசமா ஏதாச்சும் பண்ணணும் அப்படி தாட்னால ராகி சில்லி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நல்லா போகுதுங்க. ஓகே மேம், இப்போ மில்லட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் செய்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. ஸோ தொக்கு வெரைட்டி செய்கிறீங்க, மசாலா வெரைட்டிஸ் செய்கிறீங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கிட்டே எப்படி எங்கே கற்றுக்கிட்டீங்க மேம்? ஆல்ரெடி வந்துட்டு இட்லி பொடி எல்லாமே நானே அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு, நான் ஹாஸ்டல்ல படிச்சேன்னா அம்மா எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க இட்லி பொடி அந்த மாதிரி எல்லாம். சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் இட்லி பொடி ஸ்டார்ட் பண்ணேன் பிசினஸா. மில்லட் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்துட்டு ஈஸ்வரி மேம் சொல்லிட்டு வருங்க, அவங்க கிட்ட நான் கிளாஸ் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் மேம் இந்த மில்லட் பேஸ்டு எல்லாமே. சூப்பர் மேம். இப்போது இவ்வளோ பொருட்கள் தயாரிக்கிறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதுவும் மில்லட்ஸ்லேயே வந்து முறுக்கு செய்கிறீங்க, மில்லட்ஸ்லேயே லட்டு செய்கிறீங்க, பர்ஃபி செய்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. பட் நார்மலாக நம்ம எல்லா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணி நார்மலான பொருட்கள் சாப்பிட்டு பழகினதுக்கு அப்புறம் இப்போது இந்த பொருட்கள்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் வரவேற்பு அப்படின்றது இந்த பிஸ்னஸில் எப்படி இருந்துச்சு மேம்?
வரவேற்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வீட்ல தான் மேம் ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தைங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஒயிட் சுகராவே அதிகமா சாப்பிட்டவங்களுக்கு இந்த வெல்லம் நாட்டு சர்க்கரை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இன்க்ளூடிங் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரா இருக்கும். ஸோ அது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழக பழக வந்துட்டு எனக்கு ஒயிட் சுகரே பிடிக்காம போயிடுச்சு. இது வந்துட்டு நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு. குழந்தைங்களுக்கு இப்போ இந்த பெல்லட்ஸ் போட்டு கொடுக்கறதுனால ரெகுலரா குழந்தைங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் அது பிசினஸாவும் எல்லாமே வரவேற்பு நல்லாவே இருக்கு மேம். சூப்பர் மேம். ஸோ இதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ முதலீடு அப்படின்றது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு மேம்? 500 rupees தான் மேம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வெறும் 500 rupees தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நல்லாவே earn பண்றேன். ஒரு ஃபேமிலி ரன் பண்ற அளவுக்கு earn பண்றேன். ஸோ வீட்டிலே இதை பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது தனியாக வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? இல்ல மேம், வீட்லயே தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் மெயினா 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் அவங்களையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம், ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாலதான் வீட்டுல நானும் மேக்ஸிமம் நைட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என் ஒர்க்கை. குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நைட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என் கூட ஒர்க் பண்றதுக்கு நான் 2 லேடிஸ் வச்சிருக்கேன். அவங்களும் நைட்ல வந்து என் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எந்த பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு இடத்த நம்ம ஃபேஸ் பண்ணும்போது மார்க்கெட்டிங் தான் நமக்கு முன்னாடி நிற்கும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, யார்கிட்ட வந்து ப்ராடக்டை கொடுக்குறது அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். ஸோ உங்களுடைய மார்க்கெட்டிங்கை நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படிலாம் உங்களுடைய பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மேம். ஃபர்ஸ்ட் நான் என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எது செஞ்சாலுமே யாருக்காச்சும் கொடுப்பேன் மேம். நெய்பருக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ கொடுப்பேன். சும்மாவே கொடுப்பேன் மேம். நான் அமௌண்ட் பேஸ் பண்ணிடலனாலும் சும்மா கொடுப்பேன். கொடுத்த உடனே அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு அவங்க பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து இது நல்லா இருக்கு, இதே நீங்க நான் அது அப்புறம் பிசினஸை கொண்டு போனேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஷாப்புக்கு எல்லாம் கொடுக்கல, தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு அதே எனக்கு பிசினஸை கன்வெர்ட் ஆயிடுச்சு மேம். ஓகே மேம். ஆன்லைனில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ மொத்த ஆர்டராலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா மேம்? எப்படிலாம் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க? இல்ல மேம், டெலிவரி வந்துட்டு நான் மொத்தம் அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு நிறைய எனக்கு ஆர்கானிக் ஷாப் வந்துட்டு ஒரு 4 ஷாப் வந்துட்டு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டாங்க. ஸோ மந்த்லி வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளோன்னு பேக்கேஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி நான் அவங்க ஆனால் மேக்ஸிமம் கொரியர் போட மாட்டேன், பஸ்ல கொடுத்து அனுப்பிச்சிடுறேன்னா லட்டு முறுக்கு எதுவுமே உடையாம அவங்களுக்கும் சேஃபா போகணும். ஸோ அதை வந்துட்டு அவங்க பஸ்ல கொடுக்க அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நான் பஸ்ல கொடுத்து மொத்தம் 4 ஆர்கானிக் ஷாப் கனெக்ட் பண்ணி நான் கொடுத்துட்டு இருக்கேன் மேம். சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் நீங்கள் தயாரிக்கிறீங்க. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்லேயுமே தொக்கு வெரைட்டிஸாக இருக்கட்டும், மசாலா வெரைட்டிஸாக இருக்கட்டும், அல்லது வந்து மில்லட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ல கம்மர்கட்டும் ராகி சிக்கியும் மேம். எல்லாருக்குமே கம்மர்கட்டு பிடிக்காதது யாருமே இருக்காது 90sலாம். ஸோ கம்மர்கட்லயே நான் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கம்மர்கட்டும் செய்வேன். கம்மர்கட்டுன்னு ஆர்டர் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது குழந்தைங்களுக்கும் இது பண்ணணும்ட்டு பேபி சாஃப்ட் ஒன்று, மீடியம் ஒன்று, ஆட் ஒன்று. அது இல்லாம மில்லட் பேஸ்ட் ஒரு கம்மர்கட்டு பண்றேன். நட்ஸ் மட்டுமே போட்டு ஒரு கம்மர்கட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி கம்மர்கட்டை பண்ணது எனக்கு பிடிச்சதுன்னு கம்மர்கட்டு ஒரு ராகி சிக்கியும் மேம். சூப்பர் மேம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு இப்போ நிறைய மில்லட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. என்னென்ன மில்லட்ஸ்லாம் பயன்படுத்துறீங்க, எங்கே இருந்து வாங்கிக்கிறீங்க மேம்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ஷாப்ல வந்து வாங்கிக்கிறேன். என்னென்ன மில்லட் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன்னா திணை மில்லட்டு, ராகி மில்லட்டு, வரகு, சாமை. இது மட்டும் இல்லாம நிறைய மில்லட்டும் ஆட் பண்ணுவாங்க. கஸ்டமைஸும் அவைலபிள் இருக்கு. எனக்கு இந்த மில்லட்ல எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா, என் குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் மேம். சூப்பர் மேம். ஸோ வந்து கஸ்டமைஸ்டாகவும் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய மில்லட்ஸில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக வந்து மில்லட்ஸ் ப்ராடக்ட்ஸை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? மில்லட் சாப்பிட்றதுனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெயிட் பேலன்ஸ் ஆகும் மேம். வெயிட் கெயின் ஆகாது, வெயிட் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் ரைஸையும் எடுத்துக்கிறதுனால வெயிட் கெயினும் ஆகும். ஸோ இந்த மில்லட் சாப்பிடாம வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சுகர் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும், ப்ரெஷரும் கண்ட்ரோல் ஆகும் மேம். சூப்பர் மேம். ஸோ வந்து மில்லட்ஸை பயன்படுத்துறதுனால பொதுவாகவே நிறைய நன்மைகள் இருக்குது. அதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவுமே செஞ்சு நிறைய கொடுத்துட்ருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் மூலமாக ஒரு நல்ல வருமானம் அப்படின்றத உங்களால் பார்க்க முடியுதா மேம்? கண்டிப்பா பார்க்க முடியுது மேம். அதான் சொல்றேன் மேம், ஒரு ஃபேமிலியை என்னால ரன் பண்ண முடியுது. அதனால இப்ப யாராச்சும் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஃபுட் பேசஸ் அப்படின்னு தாட் இருந்துச்சுன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் ஆனா கொஞ்சம் எடுத்த உடனே அமௌண்ட் எக்ஸஸா போட வேண்டாம். ஒரு 1000 rupeesல கூட பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு உங்க வீட்டுல இருக்கவங்க கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுல நம்மளுக்கு எது பெஸ்டா வருது அப்படின்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம்.
சூப்பர் மேம். ஸோ வந்து எல்லாராலையுமே இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ண முடியும்னு சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இந்த தொழிலை பொறுத்தவரையும் இதெல்லாம் அவசியமானது அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க மேம் இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் பண்ணுற மாதிரியே ஒரு மில்லட் பிஸ்னஸ்? பொறுமை ரொம்ப முக்கியமா மில்லட் பிசினஸ்க்கு. ஏன்னா இந்த மில்லட் வந்து நம்ம லட்டு செஞ்சாலும் சரி, முறுக்கு செஞ்சாலும் சரி, இல்ல ஸ்நாக்ஸ் வெரைட்டி இல்ல எது செஞ்சாலுமே இந்த மில்லட் பொறுத்த வரைக்கும் ட்ரை ஆயிடும் சீக்கிரமாவே. ஸோ வந்துட்டு பொறுமை ரொம்ப முக்கியம். டக் 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 டக்குன்னு செஞ்சணும்னு நினைச்சா முடியவே முடியாது மில்லட் பொறுத்த வரைக்கும். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்படக்கூடாது எதுவுமே. எல்லாமே ப்ராப்பரா. இப்போ நார்மல் அரிசிக்கும் மில்லட்னா ப்ராசஸ் கரெக்டா 8 hours ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஏன்னா இது வந்து நல்ல டைஜஷன் ஆகும். குழந்தைங்களுக்கும் சாப்பிடுவாங்க. நம்ம எது செஞ்சாலும் எல்லாமே நம்ம பிசினஸ் தான் இது பண்ணும்போது பெரியவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுல எப்படி நம்ம செய்யறோம்ட்டு தெரிஞ்சுட்டு நம்ம பிசினஸ் அதை கொண்டு போகணும். நம்ம மட்டும் நம்ம சாப்பிட்டா எப்படி எவ்வளவு பர்ஃபெக்டா செய்வோமோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கறப்ப அந்த தாட் இருக்கணும், ஒரு பயமும் இருக்கணும். அது இருந்துச்சுனாலே கண்டிப்பா பிசினஸ் நம்ம தைரியமா கொண்டு போலாமா. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹோம் ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தொழிலை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கும் இது நிச்சயமாக லாபகரமான ஒரு தொழிலாக அமையுமா மேம்? கண்டிப்பா எல்லாருக்குமே லாபகமா அமையும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனா எல்லார் கையிலுமே ஒரு யூனிக் இருக்கும் மேம். எல்லார் வீட்லயுமே சாம்பார் வச்சா எல்லாரும் சாம்பாருமே ஒரே டேஸ்டா இருக்கிறது. சாம்பார் பொடி ஒரே சேமா இருந்தாலுமே அவங்க கை டிஃபர் ஆகும். சும்மாவே தண்ணியிலே உப்பு போட்டு கரைச்சு வடிச்ச சாதத்தை போட்டாவே ஒரு கைக்கு ஒரு டேஸ்ட் டிஃபர் ஆகும்னு சொல்லுவாங்க அப்பவே. ஸோ வந்துட்டு எல்லாரு கையிலுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான் வரும். ஸோ எல்லாருமே செய்யலாம் மேம் இது. இவங்கதான் செய்யணும் அவங்கதான் செய்யணும்ட்டு இல்லை, எல்லாரும் செஞ்சாலுமே எல்லாரு கையிலயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். இப்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்னு பார்க்கும்போது இதில் நிச்சயமாக ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றதும் இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த பிஸ்னஸ் அப்படின்னாலுமே அதில் சவால்கள் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த தொழிலில் என்ன சவால்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ட்ரகிள் வந்துட்டு வீட்டுல இருந்துச்சு மேம். நீங்க இது ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எது செஞ்சாலுமே எனக்கு கிளியராகவும் வராது, நிறைய கொஞ்சம் வேஸ்டும் ஆகும். ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ரகிள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமே நான் வந்துட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அது நான் பெருசா எடுத்துக்கல. நான் இப்போ பிசினஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் நான் காதுல வாங்கிக்கிட்டேன், எனக்கு அதே டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற தாட்லயே நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு செய்ய கத்துக்கிட்டாலுமே மார்க்கெட்டிங் எனக்கு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. வெளியே ஷாப்புக்கு போய் போடுறதுக்கு வீட்டுல பர்மிஷன் கொடுக்கணும், ஓகே சொல்லுவாங்களா அப்படின்ட்டு அவங்க. அதனால அது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நானே கிரியேட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட் ரிலேஷன் சர்க்குலேஷன் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு நான் இதெல்லாம் ப்ராடக்ட் செய்யறேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மார்க்கெட்டிங்ல எனக்கு 2-3 ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி ட்ரை பண்ணி அவங்க வேற ஒருத்தவங்க மூலியமா சொல்லி அப்ராட் வரைக்கும் இப்ப எனக்கு போதுமா. நம்ம தைரியத்தை விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது எப்பவுமே எந்த ஒரு பிசினஸ்மே ஸ்டார்ட் பண்ண அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா வரும் மேம். தெரிஞ்சவங்களே செஞ்சாலும் தெரியாதவங்களே செஞ்சாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அதுல இருந்து நம்ம என்ன ஏர்ன் பண்ணிக்கிறோம் தான் பார்க்கணும் தவிர ஐயோ டவுன்ஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு இது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி இப்ப நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கே எனக்கு பெரிய ஸ்ட்ரகிள். நீ இவ்வளவு படிச்சுட்டு நீ இவ்வளவு வேலையில இருந்துட்டு நீ இந்த ஃபீல்டுல வந்திருக்கே அப்படின்னு கொஸ்டின் மார்க் என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் எங்க அம்மா கூட கேட்டிருக்காங்க மேம் இந்த ஃபீல்டுல நீ ஏன் வேண்டன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. நான் இதுலயும் ஏதாச்சும் செய்வேன், இதுலயும் என்னால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வந்துட்டு சரி ஓகே நீ ஏதோ பண்ற அப்படின்னு அவங்க வாயால வர வச்சுட்டேன். எனக்கு அது ஹாப்பினஸ் இருக்கு. அதே மாதிரி எல்லாரையும் முடியும். நிறைய அப் வரும், நிறைய டவுன் வரும். பட் என்ன டவுன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருமே உடஞ்சு உட்காந்துடவே கூடாது. அதுல என்ன நம்ம ஏர்ன் பண்றோம், அதுல ஏதாவது ஒரு விஷயம் பொறுமையை நம்ம யோசிச்சோன்னா இதுல நம்ம கத்துக்க முடியும். கண்டிப்பா யாராச்சும் ஒரு வார்த்தை ஹர்ட் பண்றாங்கன்னா அதுல என்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் தவிர அதை நெகட்டிவா எடுத்துக்கிட்டா நம்ம மேல போக முடியாது. கண்டிப்பாக மேம். ஸோ என்னதான் பிஸ்னஸில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸை நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கோம்ல மேம், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா இருக்கு மேம்.
நான் வந்துட்டு நார்மலா வந்துட்டு நான் ஆர்டர் வந்துட்டு நார்மலா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி டென் சர்க்குலேஷன் கம்மியா தான் 1000 3000 5000 அப்படிதான் ஆர்டர் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுல வாங்குறவங்க எல்லாருமே, வீட்டுல வாங்குறவங்களும் சரி, ரீசேலருக்கு வாங்குறவங்களும் சரி. எனக்கு ஒரு ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பல்கா ஒரு 30,000 ஆர்டர் வந்துச்சு. எனக்கு அப்ப இருந்துச்சு, ஓ யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க என்கிட்ட பேசியதும் கிடையாது. வேறொருத்தவங்க மூலியமா எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைச்சிச்சு. அவங்க வந்துட்டு என்ன நம்பி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்கிட்ட பேசுனது, நீங்க எப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட கனெக்ட் பண்ணிட்டே இருப்பேன், உங்ககிட்டதான் வாங்குவேன். வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவங்க பேசின வார்த்தை அதான். நான் நீங்க நீங்க எப்ப ஸ்டாப் பண்றீங்க அப்ப வரைக்கும் உங்களை விடவே மாட்டேன், ஆனா உங்ககிட்டதான் வாங்குவேன் அப்படின்னாங்க. வாங்கிட்ட அப்புறம் இப்ப அவங்க எனக்கு ரெகுலரா ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இருக்கிறதுக்கு வந்து பிசினஸ் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நான் உங்களுக்காக நீங்க தயவு செஞ்சு நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நானும் ஸ்டாப் பண்ணிடுவேன் ஷாப்ப அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. அந்த மூமெண்ட் எனக்கு ப்ரௌடா இருந்துச்சு. என்ன நம்பி அவங்க ஷாப்பே க்ளோஸ் பண்றேன்ட்டு அந்த வார்த்தை சொன்ன மூமெண்ட் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. கண்டிப்பாக மேம். ஸோ வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தா அப்படி நம்மளே யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்னால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் நம்ம கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்போம். இது நிறைய நல்ல தருணங்களை இன்னுமே நீங்கள் கிராஸ் பண்ணி வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுய தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒவ்வொரு பெண்களுக்குமே எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லுவீங்க மேம்? எல்லா பெண்களுக்கும் சுய தொழில் கண்டிப்பா அவசியம் மேம். வருஷம் மும்பா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்க இல்லத்தரசி இருக்கவங்களும் சரி, நம்ம ஒரு 50 ரூபாய் வீட்டுல இருந்துட்டாலுமே ₹1 யாரும் கொடுக்க போறது கிடையாது. பட் ஆனா சுச்சுவேஷனால நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுது. குழந்தைங்கனாலோ ஃபேமிலி இஷ்யூஸ்னாலதான் நம்ம படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலன்னா சொல்லி வீட்டுல இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ வீட்டுல இருந்துட்டு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனாலுமே ரீசேலரா ட்ரை பண்ணலாம். அந்த கிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் ஏர்ன் பண்ண கூட நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. ஓ நம்மளும் ஏதாச்சும் ஏர்ன் பண்றோம். அந்த 50 ரூபாய்க்கு நம்ம ஒரு 5 rupees சாக்லேட் வாங்கினாலும் இது நம்ம காசு அப்படியே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ அதனால வந்துட்டு எல்லா இல்லத்தரசிகளுக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சொல்றேன், எல்லாருமே ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு ரீசேலரா ட்ரை பண்ணுங்க. ஃபுட் பிசினஸ் இல்ல, ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்குலேஷன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் அந்த மாதிரி கிடைச்சிருந்துச்சுன்னா கூட நீங்க ரீசேலரா ட்ரை பண்ணுங்க. நம்ம ஏதாச்சும் ஏர்ன் பண்ணும்போது அந்த மூமெண்ட் நம்ம ஃபேஸ்ல இருக்க ஹாப்பினஸ் அதுக்கு வேல்யூவே இல்லை. அதுதான் மேம் சொல்றேன். ஓகே மேம். இப்போ நேயர்களை எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? என்னோட நம்பர் வந்துட்டு 7010264326. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் எடுப்பேன். சப்போஸ் நான் எடுக்கல அப்படின்னா மிஸ் கால் பார்த்துட்டு கண்டிப்பா நான் கான்டாக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா வாட்ஸ்அப்ல உங்க பேர் மட்டும் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த டீடைல் வேணும்னாலும் நான் கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு ரீசேலரா பண்ண முடியல அப்படின்னாலும் கிளாஸ் கூட கத்துக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பாக மேம். ஸோ இதுவரையும் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போது நீங்கள் நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கவே வேண்டாம். பெண்கள் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு தயவு செஞ்சு யோசிக்க. அது அம்மாவும் சரி, எந்த ஏஜ்ல இருந்தாலுமே நம்ம ஏதாச்சும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற தாட் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏஜ் வந்துட்டு ஒரு காரணமே இல்லை. எந்த ஏஜா இருந்தாலும் நம்ம ஏர்ன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம யார்கிட்டயுமே போய் கையெந்திரிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஒரு பெண் வந்துட்டு யார்கிட்டயுமே போய் கையெந்திரிக்கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஏதாச்சும் ஒரு திங்கிங் பண்ணிட்டே இருக்கணும், இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். தவிர யாரு என்ன பேசினாலுமே அதுக்கு ஆதரவு வாங்கிக்கவே கூடாது. எவ்வளவோ இப்போ பெண்கள் வாழ்றதே பெரிய கஷ்டமா சுச்சுவேஷன் ஆயிட்டு இருக்கு. பெண் குழந்தை வளர்க்கறதே பெரிய கஷ்டமா சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. சோ தயவு செஞ்சு எல்லா பெண்களுமே தைரியமா இருக்கிறத சொல்லுங்க. வீட்டுல பெண்களுக்கு மட்டும் சொல்லாதீங்க, பசங்களுக்கும் சொல்லுங்க. பசங்க பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெண்கள் பசங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு எல்லாருமே சொல்லுங்க. எப்படி மரியாதை கொடுக்கணும், பெண்களை எப்படி மதிக்கணும், அதே மாதிரி பெண்கள் பசங்களுக்கு எப்படி மதிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணும் குழந்தைங்களுக்கு இருந்தே சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஐடியாஸ் வந்துடும். படிப்பு மட்டுமே கொடுக்காதீங்க, பிசினஸும் கூட சேர்ந்து சொல்லிக் கொடுங்க எல்லாருமே. இப்படிதான் சொல்லுதான். ஓகே மேம். இப்போ ஃபைனலாக நம்ம மதுரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி மேம். என்னால என்கிட்ட யாராச்சும் ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். ரீசேலர் என்கிட்ட வரவங்களுக்கு யாருக்குனாலுமே நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன்.
என்கிட்ட ஏதாச்சும் டவுட் கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பா நான் இப்போ இல்ல எனக்கு கிளாஸ் கத்துக்கணும், எனக்கு என்கிட்ட தெரிஞ்ச விஷயத்த யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் சொல்லி கொடுப்பேன். அமௌண்ட் எனக்கு தேவையில்லை, நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அமௌண்ட் இல்லை எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். அதனால அவங்க ஏதாச்சும் ஏர்ன் பண்ணிக்க முடிஞ்சா ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் இது ஆதிரை எப்ப முடியுமாவே நான் சொல்லிக்கிறேங்க. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தருமபுரி மாவட்டத்தில் காமதேனு ஃபுட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் கீதா அவர்கள் இவங்களுடைய சுய தொழில் பற்றியும் அதில் பெண்களுக்கான நிறைய பயனுள்ள விஷயங்களை பற்றியும் நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. நேயர்களை, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.